ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஒரு நாள், இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எல்லோரும் கேட்குறாங்க, வீட்டில் தான் இருக்க, என்ன பண்ணுறேன்னு. என்ன பண்ணுறேன்னு எனக்கும் சொல்ல தெரியல. ஏன்னா நான் எப்பவுமே ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கே ஒரு டைம் தோணுது, என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ஒரு ட்வின்ஸ் மாம் வீட்டில் இருந்து அந்த குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் என்னோடய 2 பொண்ணுங்க. இவங்க 2 பேருமே ட்வின்ஸு. 3 இயர்ஸ் ஆகுது. பெரியவங்க நிக்கிதா, சின்னவங்க நிவேதிதா. 2 பேருமே பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. சின்னவங்க நிவேதிதாவுக்கு மேக்கப் பண்ணிக்க ரொம்ப இஷ்டம். என்னோடய கிளிப்ஸு, என்னோடய லிப்ஸ்டிக்கு எப்போவுமே எடுத்து கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அண்ணா பொண்ணுக்கிட்ட சொல்லி கையில் காலில் எல்லாமே மேய்தி வச்சிட்ருக்காங்க பாருங்கள். பெரியவங்க நிக்கிதா அவ்வளோவா அவங்களுக்கு மேக்கப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஃபோர்ஸ் பண்ணதுக்காக ஒரு கையில் மட்டும் மேய்தி வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த ராமாயணம் டைட்டில் சாங் இல்லாமல் டேவே ஸ்டார்ட் ஆகாதுங்க. ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு இந்த ராமாயணம். இங்கே பாருங்கள், படுத்துக்கிட்டே ராமாயணத்தை பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எதுவும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. இந்த ராமாயணம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் தூங்கி ஏச்சதுக்கப்புறம் மெதுவாக ப்ரெஷ் பண்ண போயிட்டாங்க. அவங்களே குட் கேர்ள்ஸ் 2 பேருமே அவங்களே ப்ரெஷ் பண்ணிப்பாங்க. அதுக்கு அவங்க ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நானும் ஒரு டைம் ப்ரெஷ் பண்ணி விடுவேன். ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணதும் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா, பூஜை ரூமில் போய் திருநீர் எடுத்து வச்சுப்பாங்க. இது வந்து இவங்கக்கிட்ட இருக்க ரொம்ப குட் ஹேபிட்னு நான் சொல்லுவேன். இது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்தால் இவங்க கற்றுட்ருக்காங்க. எங்கள் அப்பா எப்போவுமே காலையில் தூங்கி வச்சு மூச்சு கழுவுனதும் திருநீர் வச்சுப்பார். பசங்க நம்ம சொல்லி கொடுக்குறத விட நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் சீக்கிரமாக கற்றுப்பாங்க. பாருங்கள், திருநீர் வச்சுட்டு சாமிக்கு பாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டு நிக்கிதாக்கு வந்து நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கிறதுனால அந்த நாய்க்குட்டியை விடுறதே இல்லை அவங்க. நிவேதிதாவுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அதுங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவம், அதுங்க எதுவுமே பண்ணாது, கடிக்காது, பருவாது, எதுவுமே பண்ணாது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி எக் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு காலையிலே பாப்பா முட்டை வேணும் அம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அப்படியே எக் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு போடலான்னு எடுத்துகிட்டு போனேன். இங்கே பாருங்கள், பால் சாப்பாடு 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. பால் சாப்பாடு வச்சா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதே குழம்பு சாதம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பசங்களோட ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக துணி துவைச்சி போட்டுடலாம். காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதனால துவைக்க ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ட்ரெஸ் விழுவும் பசங்களுது. இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்கனால நிறைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு 4-5 செட் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவாங்க. பசங்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அப்பா ட்ரெஸ் 2மே இருந்துச்சு. எல்லாம் காலையிலேயே மழை வர மாதிரி இருக்கும், சீக்கிரமாக துவைச்சி காய வச்சாச்சு. இன்றைக்கி துணி துவைக்க வந்திருந்தேன், நமக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு. அப்பா பாக்கெட்லேருந்து 150 ரூபா காசு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அதை தெரியாமல் நான் வேறு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், 100, ஒரு 50, ஒரு 50, ஒரு 20, 10, 150 ரூபா நமக்கு இன்றைக்கி லாபம். ஒரு வழியாக வெளியே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மத்தியானம் பசங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு வந்து முருங்கைக்காய் பீன்ஸ் கொட்டை சாம்பார், ஒரு முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வந்து அவங்களுக்கு அப்படியே ப்ளெயினாக கொடுத்தா பிடிக்காது. குழம்புல கொஞ்சம் நாச்சும் டிப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறிஇருந்தால் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் குழம்புல அப்படியே டிப் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களே சாப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நானே ஊட்டிடுவேன். மணி 2 மணி ஆக போகுது. இவங்க தூங்குகிற டைம். தூங்க இப்போ தான் போகிறாங்க. ஆனால் இது தூங்குறதுக்கு 1 ஹவர் பண்ணிடுவாங்க. 2 பேரும் விளையாடிக்கிட்டு தூங்கவே மாட்டாங்க. இவங்களை தூங்க வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை எனக்கு. மத்தியானமும் அவ்வளோதான், நைட்டும் அவ்வளோதான். ரொம்ப லேட்டாகும் இவங்க தூங்கும்போது. இங்கே பாருங்கள், விளையாடிட்டு தூங்கவே மாட்டாங்க. பெரியவங்க எப்போவுமே தொட்டியில் தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு தொட்டி தான் கம்ஃபர்டபுள். அதனால 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துட்டாங்கன்னா அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஒருத்தர் தொட்டியில் தூங்குவாங்க, ஒருத்தர் பெட்டில் தூங்குவாங்க. நிவேதிதாக்கு பூனை இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. தூங்கும்போது பூனை வேணும், விளையாடும் போதும் பூனை வேணும், சாப்பிடும்போது கூட பூனை வேணும் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், அவங்கள தூங்க சொன்னால் பூனையை தூங்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்க தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே 3 மணி ஆகிடும். 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க.
ஒரு வழியாக விளையாடி அது இது பண்ணி 2 பேரும் தூங்கியாச்சு. இங்கே பாருங்கள், பூனையும் தூங்கிடுச்சு, பாப்பாவும் தூங்கிட்டாங்க. அவங்க தொட்டியில் தூங்கிட்டாங்க, இவங்க பெட்டில் தூங்கிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து கூழ் வைக்க சொல்லியிருந்தாரு. அதனால ராகி கூழ் வச்சாச்சு. அப்பாவுக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க கூழ் குடிக்குவாங்க, அதனால கூழ் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. அதுக்காக நான் இந்த மாதிரி வெத்தலையை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு அதில் தேங்காய் தடவிட்டு நெஞ்சில் வச்சா நம்ம நெஞ்சு சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும் கரைஞ்சி வந்துடும் அப்படின்றதுக்காக நான் எப்போவுமே பசங்க தூங்கும் போது தான் இந்த மாதிரிலாம் செய்வேன். ஏன்னா 1 ஹவர் தூங்கினா கூட 1 ஹவர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அது உடம்புல இழுத்துக்கும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுவேன். நான் எப்போவுமே பசங்களுக்கு கோல்ட் ஆச்சுன்னா கற்பூரவள்ளி கஷாயம் ப்ளஸ் இந்த வெத்தலை வாட்டி நெஞ்சில் வைக்குவேன். இதே ஆல்மோஸ்ட் நம்மளோட சளியை கண்ட்ரோல் பண்ணிடும். இங்கே பாருங்கள், பாப்பா தூங்குறாங்க. வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நெருப்பில் வாட்டிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் தடவிட்டு இந்த மாதிரி நெஞ்சில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க நல்லா தூங்குவாங்க. தூங்கும்போது அந்த வெத்தலை காரம் வந்து நெஞ்சுக்குள்ளே போய் சளியெல்லாம் கரைச்சி வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். பசங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. நான் எப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாவம். வச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் குளிக்க வைக்கணும். அதுக்காக விறகடுப்பு பற்ற வைக்கணும். எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி விறகு ஸ்டாக் இருக்கவே செய்யுங்க. அது மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எப்போவுமே நாங்கள் விறகடுப்பு யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குவோம். ஏன்னா என்ன வாட்டர் ஹீட்டர், கீசர் எது வந்தாலும் இந்த விறகடுப்பில் தண்ணி சூட் பண்ணி குளிக்கிற மாதிரி சுகம் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இன்னும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலான்ற ஃபீல் ஆகும். அப்புறமா ஹேர் ஃபால் ஆகாது, பசங்களுக்கு உடம்பு வலி கம்மியாகும். அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி விறகடுப்பில் தான் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு பசங்களுக்கு தண்ணி காய வைக்குவோம் குளிக்கிறதுக்கு. நாங்களும் இதே அடுப்பில் தான் தண்ணி காய வச்சு குளிச்சுப்போம். இது வந்து எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கவே செய்யும் எங்கள் ஊரில். பசங்க தூங்கி எழுந்திரிச்சிக்கிறதுக்குள்ளே தண்ணி காயணும் அப்படின்றதுக்காக நான் விறகடுப்பு பற்ற வச்சுட்டேன். இது வந்து பசங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நல்லா சூடாயிரும். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கேஸ் காலியானா கூட அர்ஜென்ட்டுக்கு இந்த அடுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அம்மா சாப்பாடெல்லாம் இந்த அடுப்பில் தான் வடிக்குவாங்க எப்போவுமே. இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா பசங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே தண்ணி ரெடியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக தண்ணி சூடாயிரும். அப்புறமா அடுப்பை நம்ம அவிச்சு வச்சோம்னா கூட ரொம்ப நேரத்துக்கு தண்ணி சூடாகவே இருக்கும். அதுதான் இதோட பெனிஃபிட்டு. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியெல்லாம் அவங்க அம்மா கூட எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்குன்னு. சும்மா நாயாகவே பிறந்திருக்கலாங்க. சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்குறது, எந்த வேலையும் இல்லை. ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். நம்ம மனுஷராக பிறந்துட்டு ஒரு நிமிஷம் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். நாயாக பூனையாக பிறந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்னங்க வேலை? விளையாடுறது, தூங்குறது, சாப்பிட்றது, ரிப்பீட்டு, அதையே தான் பண்ணுவாங்க. என்ன ஒரு சுகம்! அடுத்த ஜென்மத்தில் ஒரு பணக்கார வீட்டு நாயாவோ பூனையாவோ பிறக்கணுங்க. அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். வெதர் கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. மழை வர மாதிரி வெதர் இருக்கவும் கொஞ்சம் இஞ்சி டீ வைக்கலான்றதுக்காக இஞ்சி டீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாவும் அப்பா 2 பேர் வந்துடுவாங்க. அதுக்காக இப்போவே இஞ்சி டீ ரெடி பண்ணி வைக்கலான்னு இஞ்சி டீ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா எங்கள் வீட்டு மாதுளை மரத்தில் நிறைய குருவிங்க. இங்கே பாருங்கள், மூடமாக இருந்துச்சு மழை வர்றதுக்காக. இந்த மாதிரி எல்லா குருவி இங்கே தான் வந்து உட்காந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா 1-2 மாதுளைப்பழம் பழம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்காக இது வந்து இங்கே உட்காந்துட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும். ஏதாச்சும் பழம் பழுத்திருக்கா அப்படின்றதுக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த சிட்டுக்குருவி. அது இப்போ ரொம்ப ரொம்ப பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சிட்டுக்குருவிங்களை. இல்லவே இல்லை, அதோட எண்ணமே அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ நிறைய வந்து உட்காந்துருக்கு. மேகம் மூடிடுச்சு, இப்போ மழை வரப்போகுது. அதுக்காக அவ்வளோ சீக்கிரமாக துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. அதனால் துணியெல்லாம் எடுத்தாச்சு. துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பசங்க ஏஞ்சினா குளிக்க வைக்கணும், பார்க்கணும். அதுக்குள்ளே மழை வருதா என்னன்னு தெரியல. துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே போனி பார்த்தா மழை வந்துருச்சுங்க. மழையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றும் வரல. இப்போ தான் லைட்டாக மழை வந்திருக்கு. எங்கள் ஊர் வெதர் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி மழை வரும், வெயில் அடிக்கும்.
பசங்க 2 பேரும் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருமே எப்போயுமே ஒரே டைமில் தான் குளிப்பாங்க. குளிக்கிறதோட ரொம்ப நேரம் விளையாடிட்டு தான் இருப்பாங்க தண்ணியில். இன்றைக்கி மழை வந்திருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிப்பாட்டி தூக்கியாச்சு. அவங்களே கொஞ்சம் லைட்டாக சோப் போட்டு எல்லாம் தேய்ச்சிப்பாங்க. நானும் குளிக்க வைக்குவேன். தண்ணியில் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்கும். வெயில் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப நேரம் குளிக்க வச்சதுக்கப்புறமா இந்த டப்பில் 2 பேரையும் உட்கார வச்சுருவேன். விளையாடிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், குளிச்சுட்டு அவங்களே ரெடி ஆகுறாங்க. இங்கே நிவேதிதா வந்து ரொம்ப குட் கேர்ள்னால் அவங்களே அவங்க வேலையை எல்லாமே செஞ்சுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணான எல்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொன்னாலும் அம்மா நானே பண்ணிக்கிறேம்மா, நானே ட்ரெஸ் போட்டுக்கிறேம்மா, நானே ரெடி ஆகிறேம்மான்னுவாங்க. அவங்கள பார்த்து நிக்கிதாவும் இதே மாதிரி பழகிருக்காங்க. பாருங்கள், குளிச்சுட்டு சமத்தா 2 பேரும் ரெடி ஆயாச்சு. ஆச்சு ஆல்மோஸ்ட் 5:30 ஆச்சு டைம். 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. குளிச்சதுக்கப்புறம் பசங்க 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்குமே கிண்ணத்தில் பொட்டுக்கடலை போட்டு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு, ரொம்ப ஹெல்த்தி கூட. அதனால் நானும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக, மழை வந்துருந்துச்சு அதனால் ஒரு இஞ்சி டீ குடிக்கலாம் அப்படின்றதுக்காக நானும் ஒரு இஞ்சி டீ குடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய கோழி இருக்குது. இந்த கோழிக்கெல்லாம் ஈவினிங் தீனி சாப்பிடாமல் அது போய் அடையவே அடையாது. ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அரிசி போட்டோம்னா அதெல்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் போய் அடைச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியும் எதுவோ சாப்பிட கொடுக்குறாங்கன்னு வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்றதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சேன். பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்றதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கலான்ட்டு 2 பேருக்குமே கொடுத்தாச்சு. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கொடுக்குவேன். குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொடுக்குவேன். ஏன்னா நிறைய ஊற்றி கொடுத்தா கீழே சிந்திடுவாங்க அப்படின்றதுக்காக. எங்கள் வீட்டில் வந்து 2 ஐபிஎல் டீம் இருக்குது, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. அதுக்காக அவங்களுக்கும் அதே மாதிரி கப் வாங்கி கொடுத்தாச்சு. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எப்போவுமே அப்படி தான். அதனால் அவங்களுக்கும் அதே மாதிரி கப் வாங்கி கொடுத்தாச்சு. சமத்தா 2 பேரும் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்து நைட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு. சப்பாத்தி, முள்ளங்கி பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் இன்னும் வந்து ராஜ்மா பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து சோயாபீன் போட்டு ஒரு சின்னதாக கிரேவி பண்ணிவிட்டு, இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் சாப்பாடு ரெடியாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிளேட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்த பிச்சு போட்டு கொடுத்தோம்னா அதை சாப்பிடுவாங்க. சப்பாத்தி மட்டும் தான் இப்படி பிச்சு போட்டால் சாப்பிடுவாங்க. வேறு சாப்பாடெல்லாம் கீழே சிந்திட்டு தான் சாப்பிடுவாங்க. 2 பேரும் சமத்தா சாப்பிட்றாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பாடு ஊட்டுவேன். ஏன்னா அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. டைம் 10 மணி ஆச்சு. ஆனால் இன்னும் இவங்களுக்கு தூக்கம் வரல. இப்போ தான் ஓடி பிடிச்சி 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. அவங்க எங்கள் அம்மா தூங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தூங்குகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா இன்னும் தூங்கலை. எங்கள் அப்பா கூட 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எப்போ பாரு சண்டை தான் போடுவாங்க எங்கள் அப்பா கூட. பாருங்க, 10 மணி ஆச்சு. இந்நேரத்துக்கு 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. ஏன்னா மதியம் நல்லா தூங்கிடுறாங்க. அதனால் இவங்களுக்கு தூக்கம் வரதில்ல. நமக்கு ஒரே டயர்டாக இருக்கும். நம்மளையும் தூங்க விடாதுங்க, இதுங்களும் தூங்காதுங்க. பெரிய டார்ச்சரு. அந்நேரத்தில் வந்து நாங்கள் தூங்க சொன்னால் என் கூட விளையாட வந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு ஒரே அடம் நிவேதிதா. இங்கே பாருங்கள், இந்நேரத்தில் உட்காந்துட்டு நானும் இவங்க கூட விளையாடிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா வாங்கம்மான்னு என்னை போட்டு ஒரே டார்ச்சரு. நீங்கள் விளையாட வந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயிலெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு இவங்க கூட உட்காந்துட்டு அந்நேரத்தில் நானும் விளையாடிட்டு இருந்தேன். என்னமோ சொன்னாங்க, நானும் சும்மா கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். தூங்கவே மாட்டாங்க. 11:30 ஆனால் கூட தூங்க மாட்டாங்க இந்த பசங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு காலையிலேருந்து வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் வாங்க தூங்கலாம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் கூட இல்லை, நாங்கள் டிவி பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், எல்லோரும் தூங்கிட்டாங்க. அப்பா அம்மா எல்லோரும் தூங்கிட்டாங்க. 2 பேரும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு நான் மல்லி பார்க்குறேன். அதுன்னு சன் டிவியில் வர சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு வழியாக 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து டிவி ஆஃப் பண்ணி தூங்க வைக்க போகிறேன். இப்போ சும்மா ட்ரையல் தான். பெட்டில் போய் படுத்துருக்காங்க. இன்னும் இந்த பெட்டில் இருந்து படுத்து தூங்குறதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். எப்படியுமே 11:30 பண்ணாமல் அவங்க தூங்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தான் பேய் மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் இன்னும். அவ்வளோதான், இந்த டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு தூங்குற வரைக்குமே நம்ம மைண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம யாருக்காக ஓடிட்டு இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். நமக்கான டைம், நமக்கான ஸ்பேஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் இந்த அம்மா அப்படின்ற வேர்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய ஃபீலிங்ஸ் இதெல்லாமே இருக்கும்.
அது வந்து நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இதுவுமே ரொம்ப அழகான ஒரு உலகம்தான். இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் யாரும் வீட்டில் சும்மா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. அந்த சும்மா இருக்கு அப்படின்ற வேர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய வேர்ட். இந்த டே டு டே லைஃப்பில் நமக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம ஓடிட்டுருக்கோன்னா நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்ற ஒரு திங்ஸை மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி கேர்ள்ஸ், உங்கள் லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மதர்ஹுட், அம்மா, ஒரு ஒய்ஃப், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணுன்னா நிறைய நிறைய மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு தேவை. அதுக்காக ஃபஸ்ட்டே இருக்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் குழந்தை ஆனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறேன்னா கண்டிப்பாக முடியாத விஷயம். ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதுக்காக நல்லா லைஃப், பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப்குள்ளே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you on next video.